நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரியோக் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமே சுருக நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல நோய்கள் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது அதை பற்றின ஆர்வமும் புரிதலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு முதல்ல தோன்றது என்னவா இருக்கும்? ஒரு உடல் வலி இல்லை ஒரு தோல் நோய்களுக்காக நம்ம இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை அணுகுவோம். ஆனால் இந்த ஆயுர்வேதத்தை மருத்துவம் பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இதை பற்றி எல்லாம் நமக்கு விளக்கறதுக்காக டாக்டர் KT ஜெயகிருஷ்ணன் நம்ம கூட நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ முதல்ல நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னா என்ன டாக்டர்? இந்த அலோபதி மெடிசனுக்கும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஆயுர்வேதம் இருக்கிறது இந்தியாவிலே பூராவே முன்னாடி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சா விதிமுறை தான். அதில் நம்ம உடம்பு பார்க்குறது, வியாதி பார்க்குறது, ஹெல்த்து பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த செடிகள் எல்லாமே, அது மாதிரி இருக்கிற சாப்பாடு வகை எல்லாமே அதாவது கிளைமேட்டுக்கு சேர்ந்த மாதிரி எப்படி பயன்படுத்தி உடம்பு ஹெல்த்து க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹெல்த்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். அந்த நாலேஜ் இந்தியா பூரா முன்னாடி காலத்துலேருந்து இருந்திருக்கு. ஒரு 5000-10,000 வருஷம் முன்னாடி இருந்தால் அந்த நாலேஜ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அந்த சிஸ்டம் இப்போவும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு சிஸ்டம். அதில் அலோபதியில் இருக்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்லை. நேச்சுரலாக இருக்கக்கூடிய செடி அது இல்லைன்னா மூலிகைகள் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஹெல்த்து க்ரியேட் பண்ணி வியாதியை நம்ம எப்படி பரிமாறிக்க முடியும் யோசனை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஆயுர்வேதம். இப்போ இந்த ஆயுர்வேத மெடிசன் மூலமா இப்போ நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் அதெல்லாம் ஏற்படுது இல்லை டாக்டர்? இப்போ அதை சரி செய்யறதுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் அது சார்ந்த மருந்துகள் இருக்கா, இல்லை நம்ம இந்த அலோபதி மூலமா சிகிச்சை ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமா டாக்டர்? இந்த மாதிரி மூட்டு தேய்மானம்லாம் வரக்கூடிய வியாதியில் எல்லாமே எலும்புக்கு எதனால தேய்மானம் வருதுன்னு பார்த்து நம்ம உடம்புக்கு சப்போர்ட் கொடுத்து உடம்பு வழி எலும்புக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணக்கூடிய மூலிகை இருக்குது, மெடிசின் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்துலேருந்து பண்ணி வந்த அதே முறையில் இப்போவும் கொண்டு போக முடியும். அது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி எலும்பு தேய்மானில் அட்ரெஸ் பண்ணி ஹெல்த்து க்ரியேட் பண்ண முடியும். ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கிற கேஸ் எல்லாம் சர்ஜரி இல்லாமல் அது மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே டாக்டர். இப்போ புற்றுநோய் இருக்குது, பேரலைசிஸ், இந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பெரிய வகையான நோய்களுக்கு கூட நம்மளால் சித்த மருத்துவத்தில் சிகிச்சை கொடுக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி புற்றுநோய் மாதிரி இருக்கிற வியாதி எல்லாம் உலகம் பூரா எல்லோரும் தேடிட்டு இருக்கிற ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, மெடிசின் இருக்கா தேடிட்டு இருக்கிற ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதிகளுக்கு இதுவரைக்கும் ஜென்ரலி சொன்னால் எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கல. நம்ம கால்குலேஷன் படி புற்றுநோயிலெல்லாம் உடம்புக்கு வரக்கூடிய டீஜென்ரேஷன் மைண்டு கூட சப்போர்ட் பண்ணதுனால அதுக்கு க்யூர் இல்லைன்னு நம்ம சொல்கிறேன். அது கூட சேர்த்து வச்சு உடம்புக்கும் மைண்டுக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து புற்றுநோய் மாதிரி இருக்கிற வியாதியெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அது ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இப்போ அதில் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் மாதிரி பண்ணால் கூட அதில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டி கூட நம்ம நேச்சுரலாக இருக்கிற மெடிசனால் அட்ரெஸ் பண்ணக்கூடியது தான். பராலிசிஸ் இல்லைன்னா அந்த கம்பவாதம் சொல்கிற பார்க்கின்சன் வியாதி எல்லாம் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் தான். அது நம்ம நேச்சுரல் வேலை சாதாரணமாக அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்குது. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கூட டீஜெனரேஷன் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வியாதி. அதில் மைண்டோட ரோல் பெருசாக இருக்கிறதுனால அது கூட சேர்த்து ட்ரீட் பண்ணால் தான் அதில் ஒரு சேஞ்சு கொண்டு வர முடியும். இந்த மசாஜ் மாதிரி ஆயிலெலாம் வச்சு பண்ணுற ட்ரீட்மெண்ட்லாம் இந்த பட்சாகாதம், ஒரு கம்பவாதம் அதெல்லாம் நம்ம நல்லா மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்குது. நிறைய பேரோட பார்வையில் இந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னாலே ஒரு மசாஜ் பண்ணுவாங்க, மசாஜ் சென்டர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மசாஜையும் தாண்டி என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே கொடுக்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆயுர்வேதம் மசாஜ் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாக வியாதி இல்லாமல் இருக்கிற ஆளுக்கும் ஜென்ரல் ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விதிமுறை தான் மசாஜ். பட் பெரிய வியாதி இருக்கிற இந்த மாதிரி பட்சாகாதம் மாதிரி இருக்கிற வியாதியிலெல்லாம் உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் நரிஷ் பண்ணதுக்கு டைரக்டாக எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வியாதியில் இல்லை, உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டம் சப்போர்ட் பண்ணது நர்வஸ் சிஸ்டம் தான். அதுக்கு ஒரு வீக்னஸ் வந்தால்
டைரெக்டாக பண்ணக்கூடிய ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம பெரிய வியாதியெல்லாம் க்ரானிக்காக இருக்கிற வியாதியிலெல்லாம் மசாஜ் மாதிரி கேர்ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக பண்ணிவிட்டு அந்த நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணப்பா. நர்வஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆனால் மைண்டிலும் அதோட இம்பேக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ரெண்டும் சேர்த்து என்ன க்ரானிக் வியாதியில் உடம்பு பிக்கப் பண்ணதுக்கு நம்ம இது பண்ணுதோ அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அவாஸ்குலார் நெக்ரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து பொதுமக்களை வந்து அதிகமாகவே பாதிக்குது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். அந்த நோய் ஏன் வருது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் அவைலபிளாக இருக்குது? அவாஸ்குலார் நெக்ரோசிஸ் யூஸ்வலாக வரக்கூடிய இந்த இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு தான். அதில் வந்து அந்த எலும்பு ஜாயிண்ட்டு தேஞ்சு போயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் இருக்குது, நம்ம வேறு விதிமுறையில் தான் அது பார்க்குறது. உடம்பு ஹெல்த்து எல்லாமே நம்ம சாப்பாடு வகையிலிருந்து அந்த ஜாயிண்ட்டு எலும்புக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய சத்துணவு ஒழுங்காக கிடைக்கல, அதனால தான் அது வீக் ஆகுது. அது நம்ம வேறு ஆங்கிள் பார்த்து ரைட் ஃப்ரம் ஸ்டொமக் நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி எலும்புக்கு அது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சத்துணவு கிடைக்கிற மாதிரி நம்ம வரவழைக்கும். மருந்து வழி அது பண்ணும். எக்ஸ்டர்னலாக மசாஜ் மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு ஒத்தனம், மூலிகை எல்லாம் போட்டு ஒத்தனம், அரிசி பால்லாம் போட்டு ஒத்தனெல்லாம் போட்டு ஜென்ரலி அந்த எலும்புக்கு போகக்கூடிய சர்க்குலேஷன் நர்வ் சப்ளை எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலி ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா டாக்டர்? எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதா? அது சைடு எஃபெக்ட் என்னான்னு சொல்கிறதுக்கு சேர்ந்த மாதிரி தான். நம்ம ஜென்ரலி யூஸ் பண்ணுறது பேசிக் கிளாசிக் ஆயுர்வேதம் சொல்கிறது வந்து மூலிகை தான். மூலிகை சொன்னால் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற கீரை மாதிரி தான், ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. அது கரெக்டான டயக்னோஸ் பண்ணி ஒழுங்கான இடத்துல கொடுத்தா அதுக்கு அது பவர்ஃபுல். இஞ்சி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மெடிசின், கிச்சனில் யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கிற ஐட்டம். அது கரெக்டான ஒரு ஸ்டேஜில் அது கொடுக்க முடிஞ்சால் இஞ்சிக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்குது நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸ் எல்லாமே சாதாரணமாக இருக்கிறது தான். பட் அதை ஒழுங்காக ஆயுர்வேதப்படி டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா இப்போது வயிறு எரிச்சல் அல்சரில் இருக்கிற ஆளுக்கு இஞ்சி சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமே. அது ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட். சில இடத்துல ஆயுர்வேதத்தில் மெட்டல்ஸ் மில்லஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். பட் அதெல்லாம் கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணிட்டு ஒழுங்காக யூஸ் பண்ணதாக இருந்தால் சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பே இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த நோய் வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும். ஆனால் வந்து இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் பக்கம் போகும்போது ரொம்ப லேட் ஆகும் அந்த டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அது சில வியாதியிலெல்லாம் அது சரியாக இருக்கலாம். இப்போ பேதி ஆகுது, இல்லைன்னா வாமிட் வருது, இல்லைன்னா ஜுரம் வருது, இதெல்லாம் ரொம்ப நாளும் கொண்டு போக முடியாது. இது ஆயுர்வேதத்தில் இருந்தாலும் 2-3 டேஸ்க்குள்ளே அது போகணும், இல்லைன்னா கெடுதல் வரும். சில க்ரானிக்காக இருக்கிற வியாதியெல்லாம் திடீர்னு ஸ்டாப் பண்ணால் அதுக்கு கெடுதல் தான் வரும், வேறு வியாதியில் கொண்டு போய் சேரும். அதில் நம்ம டைம் எடுத்து தான் க்யூர் பண்ணணும். பட் அக்யூட்டாக வரக்கூடிய சில வியாதியிலெல்லாம் இம்மீடியட்டாக ரிசல்ட் வர வேண்டியதில் இம்மீடியட்டாக கொண்டு வர முடியும். க்ரானிக்காக இருக்கிறதுல மெதுவாக கொண்டு வரது தான் உடம்புக்கும் ஆளுக்கும் எப்போவுமே நல்லது. அது திடீர்னு ஸ்டாப் பண்ணால் அது வேறு வியாதியில் போய் சேரும். அதனால் நம்ம டைம் எடுத்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு சப்போர்ட் கொடுத்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குல்ல டாக்டர், அது வந்து ஆயுர்வேத மருத்துவம் மூலமாக வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ண முடியுது. ஆனால் அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது காரணம் என்ன டாக்டர்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா தோல் சம்பந்தமான வியாதியும் ரத்தத்தோடு சேர்ந்து தான் வருது. நம்ம லாங்குவேஜ் படி ரத்தத்தில் கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிட்டு அசிடிக் மூடு சொல்லலாம். ரத்தத்தில் கொஞ்சம் அசிடிக் மூடு வந்து அந்த ரத்தத்தினால் வர டீஜென்ரேஷன் ஸ்கின்னில், அதுதான் தோல் வியாதி. அதில் ஜென்ரலி அலோபதி மெடிசின் கொஞ்சம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு வரக்கூடிய அந்த உஷ்ணா நேச்சர் வந்து சாப்பாடுனாலேயோ மெடிசனாலேயோ மட்டும் வரல, சர்டன் வியாதியில் அது மைண்டு வழி கொண்டு வர முடியும். அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலாக கொடுக்கக்கூடிய மெடிசின் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் நம்ம அது தெரிஞ்சு அது மைண்டில் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கின் டிசீஸ் நம்ம நல்லா அட்ரெஸ் பண்ணிட்டு தரோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சில க்ரோனிக் டிசீஸ் இருக்கும் போது பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஆயுர்வேத மருத்துவம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வந்து தங்கணுமா? அப்படி தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான வசதிகள் வந்து அந்த ஆயுர்வேத மருத்துவமனைகளில் இருக்குமா டாக்டர்? ஜென்ரலி
க்ரானிக்கான வியாதியிலே உடம்பு கொஞ்சம் வீக்னஸ் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. வியாதி ரொம்ப நாளாக கொண்டு நடந்துட்டு இருந்தால் உடம்பு வீக் ஆகும், ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும். அப்போ அது பிக்கப் பண்ணதுக்கு உங்களுக்கு மெடிசின் மட்டும் இல்லை, சாப்பாடு ஒரு மெயின் விஷயம். சாப்பாடு பார்த்து பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், இந்த மசாஜு, ஒத்தனம் கொடுக்கறது, தாரா பண்ணுறது எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு கொஞ்ச நாள் அவங்க ரெஸ்ட்டில் தங்கி ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுக்கதாக இருந்தால் தான் டோட்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். அதுக்காக நாங்கள் தங்க சொல்லுவோம். இப்போ ஜென்ரலி வீட்டிலலாம் இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ஃபுல் மோடில் தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். அலோபதி ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு, கரெக்டாக டைமுக்கு மருந்து, கரெக்டாக டைமுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அது பார்த்து பார்த்து கொஞ்சம் அங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா தான் நமக்கு அது ஒரு ஒர்க் மாதிரி கொண்டு நடக்க முடியும். அப்போ தான் ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். க்ரானிக் டிசீஸில் எல்லாமே உடம்பு கொஞ்சம் வீக் ஆகும். அதனால ஜென்ரலி கொஞ்ச நாள் தங்கி எடுக்கதாக இருந்தால் கொஞ்சம் கூட ஈஸியாக அதில் சேஞ்சு கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அலோபதி மெடிசன் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு போயிட்டு அந்த மெடிசனால் அந்த டிசீஸ் க்யூர் ஆகாமல் ஆயுர்வேத மருத்துவம் மூலமாக அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கா டாக்டர்? இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வியாதி எல்லாமே அலோபதி ட்ரை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் வருவான். யாராவது சஜஸ்ட் பண்ணி இல்லைன்னா அதில் க்யூர் ஆகலை சொல்லி அந்த மாதிரி வரும்போது நம்ம நேச்சுரல் மெடிசன் யூஸ் பண்ணதுனால எந்த கெடுதலும் டேமேஜ் உடம்புக்கு பண்ணாமல் ஹெல்த்து சப்போர்ட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் தான் பார்க்குறேன். அப்போ ஜென்ரலி நம்ம ஸ்ட்ரோக் மாதிரி, பார்க்கின்சன் மாதிரி இருக்கிற வியாதியில் எல்லாமே நல்லா ரிசல்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. மென்டல் டிசீஸ், ஆங்ஸைட்டி, இல்லை மன அழுத்தம் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டிசீசஸ், இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு வரக்கூடிய எல்லா வியாதி, டயபெட்டிஸ் கூட ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு தான். ஸ்ட்ரெஸ் வழி, மைண்டு வழி நர்வ் வீக்காகி மெட்டபாலிசம் வீக்காகிட்டு வர்ற வியாதியில் ஸ்ட்ரெஸ் அட்ரஸ் பண்ண முடிஞ்சால் தான் இது சேஞ்ச் வரும். அது நம்ம அலோபதி பண்ணி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம அது பண்ணிகிட்டு இருக்கு. அலோபதி மெடிசின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல ஹெல்த் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக போகும். ஆள் வீக்கான அதே மெடிசின் கெடுதல் பண்ணுறோம். நம்ம ஆளுக்கு சேர்ந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ் மெடிசின் பண்ணதுனால அளவு மெடிசின் எல்லாமே ஆளுக்கு கெப்பாசிட்டிக்கு சேர்ந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணிப்போம். அதனால் நம்ம எந்த கேஸ் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் போகும். எஸ்பெஷலி குழந்தைக்கும் வயசானவங்களுக்கும் வரக்கூடிய வியாதியெல்லாம் நம்ம மெடிசனில் அது ஈஸியாக அட்ரெஸ் பண்ண முடியும். இனி வேறு வியாதி ரொம்ப நாள் இருந்த க்ரானிக் வியாதியெல்லாம் உடம்பு வீக்காக தான் இருந்தால், இப்போ புற்றுநோயெல்லாம் சொன்ன மாதிரி அதில் கீமோ ரேடியேஷன்லாம் பண்ணால் உடம்பு ரொம்ப வீக்காகும். அது நேச்சுரல் மீன்ஸ் வழி நம்ம பிக்கப் பண்ணி ஹெல்த்து க்ரியேட் பண்ணி விட முடியும். சில இடத்துல ரிசர்ச் மாதிரி போயிட்டு இருக்குது. பாம்பேலாம் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஆஃப்டர் ரேடியேஷன் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்குது இந்தியாவில். அப்போ அந்த மாதிரி சில இடத்துல நம்ம மசாஜ் மட்டும் நினைக்கிறது அதுதான் ஹாஸ்பிட்டல் தங்க வச்சு பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கனால ஆயுர்வேதம்னா மசாஜும் தப்பாக நினச்சிருக்கு. அது இல்லாமல் ஜென்ரலாக எல்லா வியாதியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சீரகம் சேர்க்காத உணவு வந்து சிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தன்காயம் நீக்க வெங்காயம், இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். உணவு முறைகளில் நம்ம இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகைகளை இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க டாக்டர்? இப்போ என்னென்ன மாதிரியான கீரை வகைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும், அதை பற்றிலாம் சொல்லுங்கள் டாக்டர். உடம்பு வரதே உங்கள் சாப்பாடுன்னு தான். அதனால தான் திருவள்ளூர்லாம் சொல்லியிருக்கேன், உணவே மருத்துவம் சொல்லியிருக்கு இல்லையா. அதில் வந்து ஃபிசிக்கல் பாடி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன சாப்பிடுதோ அதுதான் காமிக்கும். அப்போ உடம்புல நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சாப்பாடு தான் முதல்ல பார்ப்போம். சாப்பாடில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்கள் உடம்பு ஹெல்த் நல்லா இருக்கணும். உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்தால் சாப்பாடில் ஏதோ தப்பு வந்திருக்குன்னு. அதை எப்படி பார்க்குறதுன்னா, பழைய காலத்திலிருந்து நம்ம சாப்பாடு வகை பார்க்கதா இருந்தால் சாப்பாடு ஜென்ரலி ஒவ்வொரு சீசனுக்கும் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் அதை உருவாக்கி வச்சுருக்கு. அந்த ட்ரெடிஷன் நாலேஜ் இப்போ இங்கே இருக்கிற சாப்பாடு மாதிரி இல்லை. நார்த் இந்தியா போனால் அந்த ஊரில் இருக்கிற சூடு, மழை, குளிர்ச்சிக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் அங்கே சாப்பாடு. இந்த ஊரில் சூடுக்கு சேர்ந்த மாதிரி தான். இங்கே நீங்கள் கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் சைடெலாம் போனால் கொஞ்சம் கூட, திருநெல்வேலி சைடெலாம் கொஞ்சம் கூட காரம் நல்லா சாப்பிடுவோம். சென்னையில் அந்த அளவுக்கு போகாது. அப்போ கிளைமேட்டு, சீசன், ஏஜு இதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு சாப்பாடு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சொல்லுவோம். அது ஜென்ரலி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப டேமேஜ் வராது. அந்த மாதிரி டேமேஜ் இருந்தால் கூட அது பார்த்து நம்ம சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்லுவோம். இப்போ
இப்போ இந்த ஊர்லெலாம் ஒரு 30 வெரைட்டி கீரை வகை இருக்குது. இந்த ஊரில் மார்க்கெட்டுக்கு போனால் உங்களுக்கு வெரைட்டியாக கிடைக்கும். 30 வெரைட்டி இருக்குது. கீரை எல்லாமே ஜென்ரலி நல்லது தான். பட் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற வியாதிக்கு சேர்ந்த மாதிரி, இப்போ பேதி ஆகுறது, கொலாய்டிஸ் இருக்கிறது, அஜீரண கோளாறு இருக்கிற வியாதி எல்லாம் கீரை வகை ஜீரணம் ஆகாது, யாருக்குமே ஜீரணம் ஆகாது. அது ஹெவியாக இருக்குது, ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது பார்த்து பார்த்து நம்ம சொல்லும் சில ஃபுட் ஐட்டம் எல்லாம். ஜென்ரலி சொன்னால் எல்லா ஃபுட்டும் மீடியமாக யூஸ் பண்ணதும் நல்லாயிருக்கும். ஜாஸ்தி யூஸ் பண்ணாலும் கம்மி யூஸ் பண்ணாலும் கெடுதல். இப்போ நம்மளோட இந்த ட்ரையோக் ஆயுர்வேத் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டாக்டர்? அதை பற்றி நேயர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் 2-3 விஷயம் மைண்டில் வச்சு தான் நாங்கள் இந்த குரூப் ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சென்னையில் இப்போவே 2 சென்டர் இருக்குது. நம்ம இங்கே 6 பெட்டட் சென்டர், இது 1000 லைஃப்ஸில். அண்ணா நகரில் அகெயின் ஒரு 10 பெட்டட் சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. 1 more சென்டர் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்குது. ஹைதராபாத்தில் நமக்கு 2 சென்டர் இருக்குது. விசாகப்பட்டினத்தில் சென்டர் வச்சுருக்கு. பெங்களூர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கம்மத்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய மக்களுக்கு இது போய் சேரணும்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல வச்சுருக்கிறதோட பெட்டராக சின்ன சின்ன சென்டர்ஸ் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கு. அதில் ஒரிஜினல் கிளாசிக்கல் ஆயுர்வேதா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, பழைய காலத்தில் இது எப்படி இருந்திருக்கோ அது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு மோடு தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரலி க்ரானிக்காக இருக்கிற எல்லா வியாதியிலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு. இந்த பேக் பெயின், நெக் பெயின், முட்டி வலி, முட்டி தேய்மானம், அந்த மாதிரி இண்டஸ்டைனுக்கு வரக்கூடிய கொளாறு எல்லாமே, கொலாய்டிஸ் மாதிரி இருக்க பெரிய வியாதியெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த சக்ஸஸ் எதனால் வருதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஹெர்பல் மெடிசின் எல்லாருக்கும் ஃபெமிலியர், ஹெர்ப்ஸ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கனால, வெஜிடபிள்ஸ் மாதிரி ஃபெமிலியராக இருக்கனால அது கெடுதல் எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம மெடிசினால் கெடுதல் ஒன்றும் வராது. தேவையானது இதை பற்றி இருக்கிற ஒரு அவேர்னஸ் தான். அந்த அவேர்னஸ் பப்ளிக் இடையில் நல்லா வர வேணால் கவர்மெண்ட் சப்போர்ட் வரணும், நல்லா ப்ரைவேட் பிளேயர்ஸ் இது இந்த ஸ்டேஜில் வரணும். அப்படி வந்தால் அந்த சிஸ்டம் பப்ளிக் இடையில் நல்லா பாப்புலர் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ நம்மளோட இந்த ஆயுர்வேத மருத்துவமனையில் என்னென்ன மாதிரியான வசதிகள்லாம் எங்கள் பேஷண்ட்ஸ்க்காக இருக்குது டாக்டர்? நம்ம ஜென்ரலி டிவி, இப்போ இந்த காலத்தில் வைஃபை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி லிமிட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் இருக்கக்கூடிய வசதி தான் கிச்சன் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்ஸுக்கு சேர்ந்த மாதிரி சாப்பாடு வகை பண்ணக்கூடிய வசதி இருக்கணும், ஆள் இருக்கணும். அப்புறம் இந்த மசாஜுக்கெல்லாம் இந்த காலத்தில் ட்ரெயின்டு தெரப்பிஸ்ட்டு கிடைக்கும் மசாஜ் பண்ணக்கூடிய. அதில் நமக்கு வெரைட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருக்கிற தெரப்பிஸ்ட் வேணும், மேல் ஃபீமேல் எல்லாமே வேணும். அப்புறம் டிஸ்பென்சரி 24 hours டிஸ்பென்சரி இருக்கணும். மருந்து என்னென்ன சின்ன சின்ன தொந்தரவெல்லாம் வந்தால் கூட, ஃபீவர் வந்துடுச்சு, பேதி வந்துடுச்சு, அப்பப்போ மெடிசின் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கணும். க்ஷாரசூத்ரா சொல்லி ஒரு நான் சர்ஜிக்கல் மெஷர் ஆயுர்வேதம் முன்னாடி காலத்தில் இருந்திருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றது. ஹைதராபாத்தில் நல்லா போய்ட்டு இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்டியூஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. சர்ஜரிக்கு பதிலாக ஒரு மெடிக்கேட்டட் த்ரெட்டு வச்சு அந்த பைல்ஸ் மாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரிச்சு விடுற மாதிரி இருக்குது. அதில் ஹெர்பல் மெடிசன் அதோட சேர்த்து கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அக்யூட்டாக இருக்கிற பெயினுக்கு, இந்த மாதிரி ஃபீவர் ஏதாவது வந்தால், கோல்டு வந்தால் அப்பப்போ மெடிசின் மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு டாக்டர் தங்குற மாதிரி இருக்குது, ஒரு ஆரம்பம் மாதிரி இருக்கணும். 24 hours டாக்டர்ஸ், டிஸ்பென்சரி, நர்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி யாராவது இருக்கணும். இந்த வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே டாக்டர், இப்போது இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை வந்து ஒரு சாதாரண மருத்துவ முறை மாதிரி இல்லாமல் ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் டாக்டர்? அதான் நம்ம பார்க்கும்போது, இப்போ உடம்பு என்ன வியாதி இருந்தாலும் உடம்பை பார்க்குறது வேறொரு ஆங்கிளில் தான் பார்த்துட்டு இருக்குது. அப்போ உடம்புக்கு பண்ணக்கூடிய எல்லாமே ஃபிசிக்கலி அவைலபிளாக சாப்பாடு, மூலிகை எல்லாம் சேர்த்து ஹெல்த்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம பார்க்குறது எப்படின்னா, உடம்புக்குள்ளே இருக்கிறது மைண்டு தான். அப்போ மைண்டு நினைக்கிற மாதிரி தான் உடம்புல எல்லா வேலையும் ஒழுங்காக போகும். அப்போ உடம்புல க்ரானிக்காக இருக்கிற வியாதியிலெல்லாம் இப்போ மைண்டில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போ சாதாரணமாக ஜுரம் வந்தால் கூட ஆள் டிப்ரெஸ் ஆகுமே. அப்போ உடம்புல ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டீப்பாக இருக்கிறது மைண்டு தான். இப்போ நம்ம பார்க்கும்போது மைண்டு வழி உடம்புல எல்லா சிஸ்டம் வழி பார்த்து அப்போ இருக்கிற வியாதிக்கு டீல் பண்ணும்போது
உடம்பு மொத்தமாக பார்க்கணும், ஒரு இண்டிவிஜுவல் மொத்தமாக பார்க்கணும், அந்த ஆங்கிள் இருக்கிறதுனால இது ஹாலிஸ்டிக்ஸ் டோட்டலி கவர் பண்ணும். ஒரு மருந்து கொடுத்து வேறு இடத்துக்கு தொந்தரவு வரக்கூடாது. அதனால ஆயுர்வேதம் கொஞ்சம் கூட ஹாலிஸ்டிக் சொல்லும். இப்போ வந்து காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன மாதிரியான உணவு மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில நம்ம மேம்படுத்தணும் டாக்டர்? இப்போ காலையில எழுந்த உடனே இஞ்சி சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன மாற்றங்கள் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பண்ணணும்? ஜென்ரலி நீ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஃபுட்டு ஹேபிட் இருந்தால் அது எப்பவும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியராக இருக்கும். சம்மர் வரும்போது பெரிய சூடு இருக்கிற மாதிரி குஜராத்திலெல்லாம் ஜிலேபி தான் பிரேக்ஃபாஸ்ட், காரம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இந்த ஊரில் நம்ம சாதாரணமாக இருக்கிற பொங்கல், வடை, இட்லி எல்லாம் சாப்பிடுவோம். இட்லி இந்த ஊருக்கு செட் ஆகக்கூடிய உளுந்து மாவு இருக்கிறதுனால இந்த ஊருக்கு சேர்ந்த ஒரு உணவகம் தான் இட்லி. அதை ஊருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும், அதில் தப்பு இல்லை. பட் அதுக்கு மேலே ஆயுர்வேதத்தில் உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக ஒரு டெய்லி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு மோடு எழுதி வச்சுருக்கு. ஒரு சீசனில் என்னெல்லாம் சேஞ்ச் கொண்டு வரலாம் இது இருக்குது. அதே மாதிரி ஏஜுக்கு சேர்ந்த மாதிரி எப்படி பார்க்கலாம்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய 50% விஷயம் இருக்கலாம், உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய சப்ஜெக்டிவான 50% விஷயம் நம்ம டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி. எப்போவுமே நம்ம ஃபுட்டை பற்றி சொல்லும், உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த ஃபுட்டு தொந்தரவு தான் பண்ணும். அப்போ 50% சப்ஜெக்டிவான விஷயம் நம்ம பார்க்கும், 50% அப்ஜெக்டிவான விஷயம் பார்த்து தான் ஃபுட்டெல்லாம் சொல்லும். இஞ்சி இப்போ எல்லாருக்கும் செட் ஆகணும் இல்லை, இஞ்சி அலர்ஜி இருக்கிற ஆளெல்லாம் இருக்குது, பை பர்த்தே இஞ்சி செட் ஆகாமல் ஆள் இருக்குது. அப்போது உங்கள் டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி நம்ம ஃபயர் அக்னின்னு எல்லாம் சொல்லும், அது கூட கால்குலேட் பண்ணி தான் இண்டிவிஜுவலைஸ்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி விஷயம் சொல்லுவான். ஜென்ரலாக சொல்லக்கூடியதெல்லாம் புக்கில் சொல்லியிருக்கு. ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும், சீசன் ரொட்டீன் எப்படி இருக்கணும். சீசன் ரொட்டீன்னா இப்போ தெரியாமல் சம்மர் வரும்போது காரம் எல்லோரும் கம்மி பண்ணுமே, விண்டோ வரும்போது காரம் சாப்பிடுமே, அந்த நாலேஜ் வந்து ஆயுர்வேதம். மழைக்காலெலாம் வந்தால் கொஞ்சம் கூட காரமாக சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உடம்புத்துக்காது. சூடை வாமாக வச்சுக்கிறதுக்கு எதாவது பண்ணணும். விண்டர் வரும்போது தானாக அந்த மோரெல்லாம் சாப்பிட்டு காரம் கம்மி பண்ணி ஊறுகாயெல்லாம் கம்மி பண்ணி எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த நாலேஜ் எங்கேருந்து வந்துருச்சுன்னா அதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். டாக்டர், இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக வந்திருக்காங்க? இந்த ஹாஸ்பிட்டலோட வசதிகள் என்ன, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ 2.5 வருஷமாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே நமக்கு 6 பெட்டு ஃபெசிலிட்டி, 6 பேஷண்ட் வேணுன்னா அட் எ டைம் அட்மிட் பண்ணலாம். அப்போது ஜென்ரலாக நம்ம தங்க வைக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே க்ரானிக் டிசீஸ், பார்க்கின்சன் இல்லைன்னா ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கொஞ்சம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கக்கூடிய சில வியாதி. அதுக்கு மேலே பேசிக்கலி லிவர் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் நம்ம தங்க வைக்கும், பட் லிமிட்டட் டைம், அது ஜாஸ்தி டைம் போகாது. ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் தங்க வச்சு ஜென்ரலி க்யூர் ஆகிட்டு போகிற வியாதி. அது இல்லாமல் ஓபியில் நமக்கு ஜென்ரலாக எல்லா ஹாஸ்பிட்டலும் வேறு மாதிரி வியாதி வந்துட்டு போயிட்டு இருக்கோங்க, மெடிசின் வாங்கி போயிட்டு இருக்கும். இந்த சென்டரில் ஆவரேஜ் 150-200 கிட்ட பேஷண்ட்ஸ் ஒரு மாதம் வந்து போயிட்டு இருக்குது. அதில் எல்லா வியாதியும் வரும். எல்லோரும் தங்கணும் இல்லை, தங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ரானிக்காக இருக்கிற வியாதியில் உடம்பு வீக்கானால் வியாதி ஈஸியாக போகாது. அந்த மாதிரி வியாதியிலலாம் கொஞ்சம் நாள் தங்க வச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கு. பார்க்கின்சன், ஸ்ட்ரோக்கு, பட்சாகாதம்னு சொல்ல ஸ்ட்ரோக்கு இங்கே பண்ணோம். பேக் பெயின், L4 L5 சர்ஜரி அட்வைஸ் பண்ண கேஸ் எல்லாம் இங்கே வந்து பண்ணுவோம். அப்புறம் மைண்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்குது. அது மாதிரி முட்டி வலி, கழுத்து வலி இருக்கிற, எலும்பு தேய்மானம் வந்த எல்லா வியாதியும் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. இப்போது வெளியூர்னெல்லாம் சில பேர் வந்து தங்குவோம். நமக்கு US, சிங்கப்பூர்னெல்லாம் சில பேஷண்ட்ஸ் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சொல்லி அது பரவிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் போகலை, ஒருத்தர் வந்து போனால் அவர் வேறு 2 பேர் அனுப்புவோம். அப்படி தான் சஸ்டெயின் பண்ணிட்டு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 10 பெட்டு இருக்கிற, அங்கே 6 பேஷண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து 3 பேஷண்ட்ஸ் தங்கிட்டு இருக்கு. அக்யூட்டாக இருக்கிற கண்டிஷன்ஸ் ஓபியில் வந்து போயிட்டு இருக்கும். குழந்தையாகட்டும் வயசானவங்க ஆகட்டும் நம்ம மெடிசனில் கம்ஃபர்டபுளாக
ஒப்பியில் வந்து வாங்கிட்டு. டாக்டர் இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றின பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த அலோபதி மெடிசனுக்கும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது, இந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியாத, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவம் பற்றி தான் நம்ம முழுமையாக பார்த்தோம். இந்த ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்றது இன்னைக்கு வந்தது கிடையாது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு முறை தான். இந்த ஆயுர்வேத மருத்துவம் மூலயமா நிறைய பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. இந்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி அந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.